ஸ்பாட்லைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. என்னோட இன்னைக்கு வந்து கோபிநாத் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரொம்பவே ஹாட்டான டாபிக்னு பார்த்தீங்கன்னா IPL 2025 ஆக்ஷன் தான். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்கிறோம். கேகேஆர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 3ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிட்டிங்ல வந்த வெங்கடேஷ் ஐயர். இதுல என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னா, ரீடைன் பண்ணதுல பண்ணிருக்கலாம் இவரை, அதை விட்டுட்டு பிட்டிங்ல போட்டு ரீடைன் பண்ணிருந்தா கூட 18 crores முடிஞ்சிருக்கும். அவர் ஆக்சுவலா அவர் ஏன்னா திடீர்னு ஓப்பனிங் இறங்க சொன்னா இறங்கிடுவாரு, 1 டவுன்ல இறங்க சொன்னா இறங்கிடுவாரு. திடீர்னு லாஸ்ட் சீசன்ல 4th டவுன்ல ஆமா அந்த மாதிரி ஃபிளெக்ஸ் பிளேயரா வந்துட்டு போவாரு அந்த டைம்ல. ஆமா, ஆக்சுவலி ஃபிளெக்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு பேட்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த இவங்க இங்க இறங்குனாதான் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அவரே வந்து மதர் டங்க்லாம் தமிழ் தான். ஆமா, அவர் தமிழ் தான், தமிழ்காரர் தான். இப்ப மத்திய பிரதேஷ்ல அங்க செட்டில் ஆனவங்க. பட் ஆனா மதர் டங் தமிழ்னாலும் ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபுல்லா நிறைய டீம்ல வந்து தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தா நோக்கியா அவர் வந்து 6.5 அந்த crore எடுத்திருக்காங்க. அப்புறமா குவின்டன் டி நாக், சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன், and also கீப்பர் எல்லாமே அவரை வந்து கொஞ்சம் கம்மி அமௌண்ட் தான், 3.6ன்றது கொஞ்சம் கம்மி அமௌண்ட் தான் அவருக்கு. அண்ட் அதுக்கு அப்புறம் மீதி எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் ஒருத்தர் எடுத்திருக்காங்க, குர்பாஸ்னு சொல்லிட்டு. அவர் நல்ல பிளேயர், இன்னைக்கு இப்ப எடுத்திருக்காங்க. ஆமா, இன்னைக்கு எடுத்திருக்காங்க. நல்ல பிளேயர், பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க. அவர் வந்து நல்ல பெர்ஃபார்ம். இப்ப ஆக்சுவலி இப்ப ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாரும் நல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவர் வந்து சூப்பரா விளையாடுவாரு. இவர் குர்பாஸ் தான் கேப்டன். இப்ப கரண்டா ஆப்கானிஸ்தான் நல்ல பிளேயர் அவர். சோ கேகேஆரும் வந்து ஒரு நல்ல ஒரு டீம் செட் பண்றதுக்கான வேலைகளை பார்த்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா எல்எஸ்ஜி தான் வந்து இறங்கி நாங்க வந்து இந்த வாட்டி பிட்டிங் எடுக்க போறோம், எங்க டீமை நாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்க விட்டது எல்லாத்தையும் இந்த வாட்டி புடிச்சிடணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா போட்டி போட்டு ரிஷப் பண்ட வந்து 27 crores வந்துட்டு அவர் ஹையஸ்ட் ஆஃப் தி இந்த பிட்டிங்ல வந்து ஹையஸ்ட் 23 24ல போயிருக்கு. 27க்கு 28 இவர்தான் வந்து ஹையஸ்ட் ஆஃப் தி ஹையஸ்ட். அந்த அளவுக்கான ஒரு பிட்டிங் அமௌண்ட் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்தாங்க. அவர்தான் ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்னு பார்த்தாங்க. அது லாஸ்ட் பார்த்தா இவர் வந்துட்டாரு. இல்ல, இவர் வந்து என்னன்னா, இவர் அவ்வளவு தூரம் அவங்க இறங்குனதுக்கு காரணம் இப்ப அவங்களுக்கு கேப்டன் கிடையாது. சோ கேப்டன் வேணும். அதே போல அவங்க டீம்ல வந்துட்டு விக்கெட் கீப்பிங்க்கும் வந்து ஆள் கிடையாது. விக்கெட் கீப்பிங் ஆல்ரெடி நிக்கோலஸ் பூரன் இருக்காரு. பட் இருந்தாலும் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி. இந்தியன் கேப்டனா இருக்கும்போது எப்படி இருந்தாலும் ப்ளே பண்ணுவாரு. அதனால அவங்களுக்கு வந்து வேணும். மோஸ்ட்லி எல்லாரும் இந்தியன் கேப்டனுக்கு தான் ட்ரை பண்றாங்களே. சோ அப்ராட் ஃபாரின் பிளேயர்ஸை விட அவங்களுக்கு வந்து இந்தியன் கேப்டனா இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டேபிள் இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்றாங்க எல்லா பிரான்சைஸும். சோ அதுக்காகவே மெயினா இந்தியன் கேப்டன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் ரிஷப் பண்ட் மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து அவர் இப்ப வரக்கூடிய அவருக்கு இன்ஜுரிக்கு அப்புறமா ஒரு மறுபடியும் கம் பேக் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இது வந்து அவங்களுக்கு அவர் இன்னும் அதிகமா ப்ரூவ் பண்றதுக்கான சான்ஸும் கூட இந்த 2025. அண்ட் அதே போல அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஷல். எஸ், ஆனா கம்மி அமௌண்ட் தான், 3.4க்கு தான் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப கூட டெஸ்ட் மேட்ச்ல இன்னைக்கு கூட வந்து நல்லா ஃபாஸ்டா ஆடிட்டு இருந்தாரு. ஆமா, 6-4ல கொஞ்சம் அதிரடியா ஆடிட்டு இருந்தாரு. இல்ல, அவர் வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்டையும் வந்து சூப்பரா ப்ளே பண்ணக்கூடியவர். டெஸ்டா இருக்கட்டும், சோ எல்லாத்துக்குமே அதுக்கு ஏத்த மாதிரி அவரை வந்து மோல்ட் பண்ணி அதுல இறங்கி விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அண்ட் அதே போல டேவிட் மில்லர், அவர் மில்லர் தி கில்லர். ஆமா, அந்த டைட்டிலுக்கு ஏத்தவர் அவரு. ஆக்சுவலா பஞ்சாப்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சாப்ல தான் அந்த டேவிட் தி மில்லர் தி கில்லர், 6 அடிச்சாவே மில்லர் தி கில்லர்னு வரும். சோ அத வந்து அவர் அப்படியே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. சோ இந்த வாட்டி எல்எஸ்ஜிக்காக விளையாட போறாரு. அப்புறமா ஹர்ஷத் கான், அவர் வந்து 9.75 எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆல்டன் மார்க்கம் இருக்காரு. மார்க்கம் இப்ப எடுத்திருக்காங்க 2 crores-ல எடுத்திருக்காங்க. பேஸ் அமௌண்ட்ல எடுத்திருக்காங்க. சோ எல்எஸ்ஜியும் வந்து அவங்க டீமை வந்து, ஆனா இது ஒரு மாதிரி கச்சாமுச்சான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க ஒரு டீமா அப்படின்னு தான் புரியல. ஆக்சுவலா எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தா நிக்கோலஸ் பூரன், பிஸ்னா எல்லாம் யார் வந்து மிடில் ஆர்டர் யார் வருவாங்கன்னே தெரியல. என்ன கேட்டா வந்து நிக்கோலஸ் பூரம், டேவிட் மில்லர் இல்லையா, மார்க்கம் வேணா ஓப்பனிங் இறக்கி உள்ளாங்க. அதான் ஒரு விதமான ஒரு டீமா இருக்குது. இது எப்படி பக்காவா செட் பண்ண மாஸ் இருக்காரு. ஆஸ்திரேலியன்ல T20 ஓபனர் அவர் இருந்தார் லாஸ்ட் சீசன்.
சோ அது அவரு ஏன் பண்டோ வந்துட்டு ஓபனர் தான், பேண்ட் ஓபனர் தான், சம் டைம் ஓபனர் இருக்குவாரு. அதனால அவரும் இருக்கிறாரு. இது இல்லாம பவுலிங்னு பார்த்தா அந்த டீம் எப்படி இருக்குது? பவுலிங் பார்த்தா சேஷாத் பவுலிங் ரொம்ப டல்லா இருக்கு. அவேஷ் கான் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சு. அவேஷ் கான், ஆகாஷ் தீப் இப்போ வந்து டெஸ்ட்ல இல்ல அவங்களை யார் ரிட்டைன் பண்ணாங்க எல்எஸ்ஜில? எது எல்எஸ்ஜில ரிட்டைன் பண்ணது அவங்க பவுலர் இருக்கிறாரு. எல்எஸ்ஜி ரிட்டைன் மன்யாக் யாதவ். மன்யாக் மோனிஷ் கான் நல்லா போடுவாரு. சோ அதனால ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா போடுவாரு. பட் ஸ்டில் 150 பிளஸ் போடுவாரு. அதனால வந்து ரிட்டைன் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது வந்துட்டு இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் தான் இப்ப எப்படி இருக்க போகுதுன்றது நம்ம பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஆர்சிபி எஸ் ஈசால் கப் நம்மதே அப்படின்றது இந்த வாட்டி ஆர்சிபி கொஞ்சம் நல்லா எடுத்துருக்காங்க டீம். ஆமா. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் மும்பை எடுக்காமலே அப்படியே அமைதியாவே இருந்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி நல்லா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே இறங்கன மாதிரி இறங்குனாங்க. ஹாசல்வுட் ஆக்சுவலி சிஎஸ்கே ல இருந்து போனவர்ல ஹாசல்வுட் அவர் வந்து 12.5 crore வந்து இப்ப எடுத்துக்கிறாங்க. அண்ட் அதுக்கு அப்புறமா வந்து ஃபுல் சால்ட் அவர் வந்துட்டு சால்ட் வந்து 11.5 கேகேஆர்ல போன வருஷம் செமையா டிஎடிச்சார் ஓபனிங்ல. சோ அதனால அவரையும் வந்து இறக்கிருக்காங்க. அண்ட் அதுக்கு அப்புறமா வந்து ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர். ஆமா, விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி வந்து சால்ட் இருக்காரு. இவரு ஒரு பிளேயரா கூட இறங்குவாரு. ஆமா. சோ மாத்தி இது பண்ணிக்கலாம். சோ அதே போல புவனேஸ்வர் குமார் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஹைதராபாத்ல தான் இருந்தாரு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 13 இயர்ஸ் 10 இயர்ஸ் மேல இருக்கும். இப்ப பார்த்தா அவங்கள ஆர்சிபில தான் வந்து எடுத்துருக்காங்க. கேப்டனாவே இருந்திருக்காரு ஹைதராபாத்ல. சோ இப்ப வந்து ஆர்சிபில எடுத்துக்கிறது ஆர்சிபிக்கு வந்து பலமா இல்ல எப்படின்னு தெரியல. சோ எனிவே ஆனா அவர் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. ஓபனிங் வந்து ஸ்பெல்லாம் வந்து நல்ல கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதே மாதிரி டெட் ஓவர்ஸும் வந்து கொஞ்சம் பேட்டிங்கும் அப்பப்ப கை கொடுப்பாரு. சோ அதனால அது இல்லாம பாண்டியா பிரதர்ஸ் சொல்லக்கூடிய குருணால் பாண்டியா வந்து இப்போ ஆர்சிபில வந்து இருக்கிறது அதுவும் ஒரு பெரிய பிளேயர். ஆனா பேஸ் அமௌண்ட்ல தான் எடுத்துருக்காங்க நினைக்கிறேன். பேஸ் அமௌண்ட்ல தான் எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமௌண்ட் 5.75 crores எடுத்துருக்காங்க. ஓகே, கொஞ்சம் பரவாயில்ல. அதான் பேஸ் அமௌண்ட் வந்து 2ல இருந்து அப்படியே பிட் பண்ணி வந்திருக்காங்க. ஃபைனலி ஆர்சிபிக்கும் ஒரு நல்ல டீம் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கு. அது இத வச்சாவது அவங்க ஈசால் கப் நம்தேன்றத. ஆமா, இது ஏனா பவுலிங் எல்லாமே டிபார்ட்மென்ட்டும் நல்லா இருக்கு. சோ பேட்டிங்கும் சரி, ஏற்கனவே ஆல்ரெடி கோலி இருக்கறாப்ல. சோ மத்தவங்க இருக்காது. இந்த மாதிரி சால்ட் லிவிங்ஸ்டன் அப்படி. ஆனா இதுல யார் கேப்டனா இருப்பாங்கன்றது தான் மோஸ்ட்லி இந்த டைம்ல வந்து என்ன கேட்டா விராட் கோலியே போட்டாலும் போடுவாங்க. ஆனா அதான் வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது. ஏன்னா கேப்டன் பாக்கும்போது அதுக்கு யாரும் கரெக்ட்டா செட் ஆகல. கரெக்ட்டா இது வரைக்கும் செட் ஆகல. கேப்டன்ங்கிறது யாருனே கரெக்ட்டா இல்ல. ஒருவேளை புவனேஷ்குமார் கொடுப்பாங்களோ இந்த சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா அவர் ஆல்ரெடி கேப்டன் பண்ணிருக்காரு சன்ரைசர் ஹைதராபாத்ல ஒரு சீசன் பண்ணிருக்காரு. பட் ஆனா ஆர்சிபிக்கு அவருடைய கேப்டன்சி ஆர்சிபிக்கு எனக்கு மோஸ்ட்லி வந்து விராட் கோலி தான் வருவாரு. ஏன்னா ஆல்ரெடி டாக் போயிட்டு இருந்தது இந்த வாட்டி வந்து விராட் கோலி வருவாரு கேப்டன் தான். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு விராட் கோலி நெக்ஸ்ட் நான் 3 இயர்ஸ் வந்து ஆர்சிபில தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் கேப்டனா விளையாடுவாரா இல்லையான்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க வந்து இஷான் கிஷனை வந்து 11.25ல எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல அதுதான் ஹையஸ்ட் அமௌண்ட் அவங்க எடுத்ததுல. அண்ட் அதுக்கப்புறமா ஷமி 10 crore. அப்புறமா ஹர்ஷல் பட்டேல் நல்லா போடுவாரு. ஆக்சுவலா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்சிபில எல்லாம் ப்ளே பண்ணாரு. ஆர்சிபில அப்புறம் வேற டீம் போனாரு. இல்ல டெத் பவுலர்ல சூப்பரா போடுவாரு, கண்ட்ரோல் பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து அபினவ் அவர் வந்து 3.2. ராகுல் ஷாகர் 3.20. அவர் நல்லா ஆக்சுவலா நல்லா ஸ்பின் பண்ணுவாரு. இது வந்து நேத்து எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து இப்ப எடுத்திருக்காங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காமெண்டோ மெண்டிஸ்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர் ஸ்ரீலங்கன் பிளேயர். அவர் நல்லா இப்ப ஸ்ரீலங்கன் கரண்ட்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பேஸ் பிரைஸ்ல தான் 75 lakhsல எடுத்திருக்காங்க. ஏன்னா அமௌண்ட் இல்ல. ஆனா என்ன பண்றது, இப்ப எந்த டீம் கிட்டயும் இல்ல, எல்லார்கிட்டயும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஆமா, பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்திருக்காங்க. அவர் அதே மாதிரி ஜெயதேவ் உனாட்கட் நல்லா போடுவாரு. அவர் வந்து நிறைய டீம்ல பெர்ஃபார்ம் நல்லா பவுலிங் போடுவார். ஃபாஸ்ட் செம் ஆஃப் ஸ்பீட். தீபக் ஹூடா எந்த டீம்ல எடுத்து? தீபக் ஹூடா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப ரீசன்ட்டா எடுத்துட்டாங்க. இப்ப போய் நடந்துகிட்டு இருக்கிறதுல ஏன்னா தீபக் சஹரை தான் கொஞ்சம் விட்டுட்டோம். ஏன்னா அவரு நல்லா ஆக்சுவலா சென்னையில தான் விளையாண்டாரு. சென்னையில தான் டெபியூட் பண்ணாரு, சென்னையில தான் விளையாண்டாரு. இந்த சீசன்ல வந்து விட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணிருந்தாங்க. லாஸ்ட் சீசன் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால அடிக்கடி இன்ஜூர்னு சொல்லி போயிருவாரு. பெர்ஃபார்ம் பண்ணது இல்ல, இன்ஜூர்ட் ஆயிட்டோம் அவர் போயிருவாரு. வேற ஒன்னொருத்த வருவான்.
துஷ்பர் டிஸ்பண்டே இல்ல வேற ஒருத்தர் வந்து லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அப்பப்ப காப்பாத்திட்டு அவரு பவுலிங் சரிப்பட்டு வரல. அந்த சமயத்துல தான் முகேஷ் சௌத்ரியும் வந்து விட்டு எல்லாம் பார்த்தாங்க. இப்ப அவங்களே வந்து மறுபடியும் எடுத்திருக்காங்க. இப்போ முகேஷ் எல்லாம் பேஸ் இதுலயே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூர் அன்சோல்டா போயிருக்காரு. அவர் வந்து போன சீசன்லயே அதுக்கு முந்தின சீசன்ல அதிகமான விக்கெட் எடுத்தாரு. ஹையஸ்ட் பிட்டிங் இது டெல்லி கேபிட்டல்ஸ்ல பண்ணாரு. ஹையஸ்ட் பிட்டிங் வந்துச்சு ஆக்சுவலா ஷர்துல் தாக்கூர். அத ஷர்துல் தாக்கூர் அதுக்கு அப்புறமா வந்து இவங்க வில்லியம்சன் இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து லெஃப்ட் அவுட் ஆயிருக்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. டேவிட் வார்னர் இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு டைம்ல வந்து அவங்க கை கொடுப்பாங்க. அந்த ஷர்துல் தாக்கூர் வந்து எல்லா எது விக்கெட்டே போவாது அந்த டைம்ல ஒரு பவுலிங் போட விட்டு அந்த டைம்ல விக்கெட் நிறைய எக்ஸ்ட்ராஸும் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராஸா 6 நோ பால் போட்டு தள்ளுவாரு. அது ஒரு பெரிய அதுவும் இருக்குது. சரி, ஓகே. சோ SRH உடைய டீம் கொஞ்சம் இதுவா இருக்குது. இதுல அவங்களுடைய வீக்னஸ் என்னன்ற தெரிஞ்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியே எடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி இருக்காங்க டீம் SRHல வந்து அந்த அபிஷேக் சர்மா ஹெட் எல்லாம் பேர் கேட்டாவே ஹெட் வந்து காட்டுவாரு. அப்புறம் இன்னொருத்த கலீசன் மெயின் அவர்லாம் ஒத்த கையில 6 அடிப்பாரு நின்னுட்டு. ஆமா, சோ அதுக்காக கரெக்டாவே பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பயன்படுத்தி விட்டாங்க கலீசன் ஹெட் எல்லாமே. ஆமா, சோ ஃபைனலி ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து ஆர்ச்சரை வந்து 12.5 crore எடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஹென்ரி 5.2 சிஎஸ்கே பிளேயர் மகேஷ் தீக்ஷன் அவ வந்து 4.4 வந்து எடுத்திருக்காங்க. ஆகாஷ் அவரை வந்து 1.2 அதுக்கப்புறமா குமார் 30 லாக்குக்கு எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ யார் எடுத்திருக்காங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவ்வளோ இம்பாக்ட் ஆகிற மாதிரி யாரையுமே எடுக்கல. சும்மா பேஸ் பிளேஸ்ல 20 lakhs அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஒருத்தர் இருக்காங்க. இது ஒரு மாதிரி அதான் நம்ம சிஎஸ்கே பிளேயர் ஒருத்தர் மகேஷ் தீக்ஷனா தான் அத நேத்தே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அசரங்கா சொல்லிட்டீங்களா? அசரங்கா அப்புறம் வந்து பெருசா நிதிஷ் ராணா இன்னைக்கு எடுத்திருக்கு. நிதிஷ் ராணா வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். கேகேஆர்ல விளையாடுவார், கண்டினியூஸா அதுல விளையாடுவாரு. இந்த வாட்டி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல வந்து எடுத்திருக்காங்க 4.2. ஓகே, சோ டோட்டலா ஒரு டீம்லயும் 25 players இன்க்ளூடிங் 8 overseas players. அதை வந்து இப்ப பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக இன்னமும் கொஞ்சம் லெஃப்ட் அவுட் இருக்கிறவங்கள பாத்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா எப்பவுமே எப்படி பஞ்சாப் கிட்ட மட்டும் அதிகமான அமௌண்ட் இருக்குன்னு தெரியல. இப்போ மத்த டீம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 crore 3 crore பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 7 crore வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து 7 வந்து 5 ஆயிடுச்சு. ஆமா, இப்ப ரன்னிங் இதுல போயிட்டு இருக்கனால வந்து எடுத்துட்டாங்க. அதான் ஃபாஸ்ட் பவுலர் நான் சொன்னேன், நார்டன் ஹில்ஸ் ஆஸ்திரேலியா அவர் எடுத்துருக்காங்க 2.something crore. ஆனா இந்த பஞ்சாப் கிட்ட மட்டும் இப்போ வரைக்கும் கூட அவங்க கிட்ட தான் லெஃப்ட் அவுட் அதிகமா இருக்கு. அவங்க கிட்ட மட்டும் எப்படி காசு கம்மியா தான் வந்து பிட் பண்ணிருக்காங்க, அதிகமா போல அவருக்கு ஆக்சுவலா. அதனாலதான் ஓகே, சோ ஓவரா மேட்ச் பண்ணனும். அந்த 25 பிளேயர்ஸ் அதெல்லாம் மேட்ச் பண்ணனும். சில பேர் வச்சுக்கலாம் 20 பிளேயர்ஸ்க்குள்ள வர வைக்கலாம். பட் 25 என்ன கொஞ்சம் கெத்தா இருக்கும். பின்னாடி யாரும் இன்ஜூர்ட் ஆனா கூட பின்னாடி ஒரு பிளேயர்ஸ் விளையாட. பட் ஆனா ஆல்மோஸ்ட் எல்லாரும் முடிச்சிட்டு இப்ப மறுபடியும் செகண்ட் ரவுண்டுக்கான இது இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆரம்பிச்சிடுவாங்க. சோ லெஃப்ட் அவுட் பிளேயர்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்கன்னா அதுல யார் யாரெல்லாம் லெஃப்ட் அவுட் பிளேயர்ல இப்ப ஸ்மித் வந்து போயிருக்காரு. ஸ்மித் வந்து திரும்பி அன்சோல்ட் ஆயிட்டாரு. ஓகே, அப்புறம் டேரன் மிச்சல் தெரியும்ல, சிஎஸ்கேல விளையாண்டாரு. ஆமா, அவரும் அன்சோல்டா இருக்காரு. ஓகே, சோ மேபி ஏதாவது டீம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கணக்குல கன்வின்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக எடுப்பாங்க. சோ அது எனக்கு கேட்டா ரகானே கொஞ்சம் டைப் பண்ணலாம். யாரோ டீம் ரகானே வந்து நல்ல ஸ்டாண்டிங் எடுப்பாரு. ஆனா அவரும் வந்து அன்சோல்ட் ஆயிட்டாரு இந்த வாட்டி. ஓகே, சோ மேபி சுரேஷ் ரெய்னா கணக்க நிலைமை அது எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அது அந்த நிலைமை இப்ப ரகானேக்கு இருக்குது. ஏன்னா ரகானே நல்ல பேட்ஸ்மேன் தான். ஓப்பனிங் ஆடிட்டு வருவாரு. அவர் வந்து 1 டவுன்ல இறக்குனாங்க. அதுக்கு அப்புறமா அப்படியே ஆனாங்க. ஓப்பனிங் ஆடினா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப நாளா வந்து அவர் கேப்டன் ஸ்டார்டிங்ல கூட சிஎஸ்கே ஓப்பனிங்ல விட்டாங்க. அது வொர்க் அவுட் ஓப்பனிங்னா அவர் இன்ஜூர்ட் ஆனனால இவர் வந்து அதுக்கு பதிலா வந்தாரு, இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு உள்ள. ஆனா பட் செட் ஆகல. ஏன்னா ஒரு ஆப்ஷன் ஓப்பனிங்னே கொடுக்கணும். நடுவுல மாத்தி விடுறதுனால அவருக்கு ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல யாரெல்லாம் எடுக்க போறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்றவங்க எல்லாம் எடுத்தாச்சு. இதுதான் இப்பத்திய இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025 உடைய ஒரு ரீசெண்டான டீம் மெம்பர்ஸ். அண்ட் இந்த இது வந்து டீடைல்
டீட்டெயிலா நாங்க வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பிளேயர் லிஸ்ட் அவங்களுக்கு பிடித்தமான டீம்ல ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை ஃபைனலா கேப்டன்ல யார் போடுவாங்கன்னு தெரியல அப்படின்றதெல்லாம் இன்னும் டீம் செட் ஆனதுக்கு அப்புறமா ரிவீல் பண்ணுவாங்க. அது கூட இப்ப சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் நியர் டு தி மேட்ச் சமயத்துல தான், டிசம்பர்ல ஜான் பிப்ரவரி அந்த டைம்ல போயிடும், அப்பதான் சொல்லுவாங்க. சில இது நம்மளுக்கே தெரியும் பார்த்தா இவங்க அது கேப்டனா வருவாங்க. கேஎல் ராகுல் வந்துருவாரு, சாம்சன் ஆல்ரெடி கேப்டனா இருக்காரு. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ்னா சுபம் கில் வருவாரு. பட் இந்த மாதிரி ஆர்சிபிக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆர்சிபி ஆல்ரெடி கோலி வந்து லெஃப்ட் ஆனது திரும்பி கோலி தான் சொல்றாங்க, பட் பொறுத்து இருந்து பார்க்கணும். அதான் ஏதாவது சர்ப்ரைஸா ஏதாவது பண்றாங்களான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் கோபிநாத் அவர்களே, எங்களோட நிறைய வியூஸை வந்து ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நாங்க டிஸ்கஸ் பண்ணதுல ஏதாவது உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்று கருத்தோ இல்லைன்னா அக்செப்டன்ஸ் ஏதாவது இருந்தாலும் எங்களுடைய கமெண்ட் செஷன்ல உங்களுடைய கமெண்ட்டை வந்து போடுங்க. அண்ட் இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.